ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டு எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. வாங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு விலாகுக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபியும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ராமநவமி அன்னைக்கு தான் வந்து நான் இந்த விலாகே நான் வந்து எடுத்தேன். ஆக்சுவலாக வீட்டில் வந்து மார்னிங்கே பார்த்திங்கன்னா நல்லா குளித்து முடிச்சுட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு ராமநவமிக்கு. ஈவினிங் பார்த்திங்கன்னா கோவிலுக்கும் போகிற மாதிரி இருந்தது. நான் வந்து முருகனுக்காக வந்து வேண்டுதல் வச்சு நான் வந்து 48 டேஸ் வந்து விரதம் இருக்கிறேன். 48 டேஸ்னால் விரதம்னா ஃபாஸ்டிங் எல்லாம் கிடையாது. சாமி விளக்கு போடுவேன் டெய்லியுமேவும். நம்ம வீட்டில் கார்டன் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. ஒரு குட்டி குட்டி தக்காளி வந்திருக்குது. அது பாருங்கள் அவ்வளோ சீக்கிரமாக பழுத்துருச்சு. மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வரல அப்படின்னா கட் பண்ணி விட வேண்டாம். பார்த்திங்கன்னா இலைகளை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எனக்கு மொக்கு பிடிச்சது. நான் இந்த டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காகவே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து லீவ்ஸ் மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் பிச்சு விட்ருங்க. பாருங்கள், நான் பிச்சு விட்டு ஒரு 10 நாள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து மொக்கு நல்லா பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் தேடினீங்கன்னா கிடைக்காத எந்த டிப்ஸும் இல்லை, எந்த ட்ரிக்ஸும் இல்லை. நீங்கள் அத்தனை வீடியோஸுமே நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருந்து தான் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்குறோம். நல்லதுக்காக உண்மையாலுமே சொல்கிறேன், யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மலபார் கோல்டு போக வேண்டியது இருந்தது. நான் என் பொண்ணுக்காக சிறுக சிறுக சேமிக்கிறது தான். நம்ம வந்து ஒரே அடியாக நம்ம வந்து மேரேஜுக்கு கோல்டு வாங்க முடியாது. அப்படி தான் வந்து இந்த சீட்டு வந்து நமக்கு இன்னொரு 2 months இருக்குது. அது முடிஞ்சோன்னா நம்ம வந்து பேங்கிள்ஸ்க்காக தான் நான் அது போட்டது. எது போடணுமோ அதுக்காக மட்டுமே நான் வந்து அதை மட்டுமே வந்து பார்த்துட்டு வருவேன், என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 500 ருபீஸ்லேருந்தாவது நம்ம வந்து இந்த சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்ம கோல்டு வந்து நம்ம குழந்தைகளுக்காக சேர்த்த முடியும். நான் அப்படி தான் என் பொண்ணுக்கு வந்து கோல்டு வந்து அப்படி தான் சேர்த்துறது. இப்போ பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்க்காக தான் நான் இந்த சிட்டு போட்டது. அதனால் வந்து சிட்டு வந்து பே பண்ணிவிட்டு அவளுக்கு ரிங் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாள். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. ரிங்ஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு ரிங்கை மட்டும் ஒரு 3 கிராம்ஸில் வந்து ரிங் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா சில்வர் ஜுவல்லரிஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நானுமே வந்து ஒரு 3-4 கம்மல் தான் வாங்கினேன். ஒரு சூப்பரான ஒரு காஃபியும் கொடுத்தாங்க. நல்லா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த சைடுக்கு அதில் போடுறதுக்காக ஒரு கம்மலும், இது வந்து எனக்காக நான் வாங்கின கம்மல். ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு டைமண்ட் மாதிரியே இருந்தது. நல்லா வாங்கிட்டு சூப்பராக இருந்தது. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1500 தான். இமிடேஷன் ஜுவல்லரியை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ ஒரு சூப்பரான ரெசிபிக்குள்ளே போகலாம். இது வந்து பலாக்காய் ரெசிபி தான். பலாக்காய் வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கிறது எடுக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய டாஸ்கேவும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கத்தியில் பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் இருக்கிற பால் வந்து அதில் ஒட்டாமல் நீட்டாக வரும். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்க ஒரு தண்டு பகுதியும் அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சிட்டிங்கன்னா நைட்டே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம குக் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்து நம்ம கட் பண்ணி எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்படி தான் நான் பண்ணினேன். நைட்டே கட் பண்ணி வச்சாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துருங்க. இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. உண்மையாலுமே வந்து மட்டன் டேஸ்ட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பலாக்காய் சுக்கா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, நம்ம ஏதாவது சாம்பார் சாதத்துக்கும் சரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வேணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம் ஒரு 2-3 கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பலாக்காய் பார்த்திங்கன்னா தண்ணியோடு இருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 4 விசில் தான். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும்.
4 விசில் விட்டது அதை வந்து நல்லா நம்ம அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து அந்த வெங்காயம் தாளித்தோம் பாருங்கள், அதுலேயே அப்படியே போட்டுருங்க. ஏன்னா அந்த வெங்காயம் வந்து நமக்கு அப்படியே சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பலாக்காய் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வறுத்தெடுத்த அந்த மசாலாவை வந்து பொடியை வந்து நீங்கள் அதில் தூவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து அந்த பலாக்காயில் பிடிக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து உள்ளெல்லாம் இறங்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டன் மசாலா மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் 2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பலாக்காய் சுக்கா ரெடி ஆகிடும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வறுவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உண்மையாலுமே வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் மாதிரியே இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.